இதோ நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் நம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு மார்ச் மாதம் 19ஆம் தேதி புன்ன யோசேப்பு கன்னிமரியானுடைய கணவனாகிய புன்ன யோசேப்பினுடைய திருநாளை அன்னையாம் திருச்சபை கொண்டாடுகின்றது. இதை பெருவிழாவாக திருச்சபை கொண்டாடும் முடியங்களை கலைக்கின்றது. புன்ன யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமானவராக வாழ்ந்தார். அதனாலே அவர் திருச்சபையிலே முதன்மையானவராக போற்றப்படுகின்றார். ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்தவரை நாங்களும் பின்பற்றி ஆண்டவருடைய சித்தத்துக்கு பணிந்து நடக்கக்கூடிய அருளையும் திடத்தையும் துணிவையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய பிறந்த நாள் நினைவு வந்த தானியா அனிஸ்டன் எட்வின், கமல் மேரி ஜெனிச்சா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவன் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி இந்த வாழ்விலே ஆண்டவருக்கு வந்தவர்களாக இவர்கள் பயணிக்க மன்றாடிக்கொள்வோம். சிசில் ஜோசபின் நோய் நீங்கியமைக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார். தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் பலம் இவரோடு இருக்க திருப்பலியிலே செபிப்போம். இன்னும் தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான தேவைகளை எடுத்து சொல்லி நிற்கின்ற வீசா கிடைக்க வேண்டும் என்ற நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டுதல் பெறுகின்றார்கள். இன்னும் ஒரு குடும்பத்தினர் கஜேந்திரன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் வீசா கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டுகின்றார்கள். இருவருடைய வேண்டுதலும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று செபிப்போம். இறந்து போன கபில் மேரி பிளசம், கெப்ரியல் திரேசம்மா, அதிரியான் ஜூலியஸ் ஜெயக்குமார், பிரான்சிஸ் ஜோசப், பிரான்சிஸ் ரீசா, பிரான்சிஸ் எட்மண்ட் ரூனோ, எலியாஸ் அந்தோனி பிள்ளை அஞ்சன் என்பவர்களுக்கு மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இவர்களை எல்லா விதமான தீமைகளிலே காத்து நித்திய நிலைவாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய இரக்கத்தினால் இவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் திருப்பலியிலே செபிப்போம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியேற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியம் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். இறைவனிலே நம்பிக்கை வைத்து மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புன்ன யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு நம்பிக்கையை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று உன் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. அவனது மணிபரவு என்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரவு என்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவரது வழிமரபு என்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். அவரது வழிமரபு என்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றும் நிலைத்திருக்கும்.
இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபிற்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அறிஞ்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன்மலைமரவினர் எண்ணவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பெயர் பெற்றோர். அவர்கள் எந்த நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சியல். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழ முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து வெளித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு அன்னையாம் திருச்சபை புனித யோசேப்பு கன்னிமரியாவின் கணவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கலாம், முக்கியமான ரெண்டு யோசேப்பை பற்றி நாங்கள் படிக்கலாம். முதலாவது யாக்கோபின் மகன் யோசேப்பு, ரெண்டாவது மரியாவின் கணவர் யோசேப்பு. ரெண்டு பேருக்குள்ளேயும் கணக்க ஒற்றுமைகள் இருக்குது. கணக்க ஒற்றுமைகளை நாங்கள் காணலாம். அதில் மிக முக்கியமான ரெண்டாக கருதக்கூடியது, முதலாவது இவர்கள் இருவரும் கனவினாலே வழிநடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். கனவுகள் இவர்களுக்கு நெறிப்படுத்தியது. இரண்டாவது முக்கியமானதாக நாங்கள் சிந்திக்கக்கூடியது, இன்றைக்கு
இறைவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தார்கள். கடவுளுடைய திட்டம் நிறைவேறிய பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த விஷயத்தை இந்த ரெண்டு பேர்லேயே நாங்கள் காணக்கூடியா இருக்கு. முதலாவது யாக்கோபின் மகன் யோசேப்பை நாங்கள் பார்க்குறோம். யோசேப்பு எகிப்தியருக்கு விற்கப்பட்டு எகிப்திலே வாழ்ந்த பொழுது இறுதியாக அந்த நாடு முழுவதும் பெரும் பஞ்சம் உருவாகும். அந்த பஞ்சத்திலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக யோசேப்பினுடைய சகோதரர்கள் தங்களுடைய இடங்களிலிருந்து யோசேப்பு இருந்த எகிப்தை நோக்கி பயணிக்கின்றார். அங்கே போய் அவர்களை கண்டவுடனே யோசேப்பு வேறு சந்தர்ப்பங்களில் கூறிய வார்த்தை, நீங்கள் எனக்காக என்னை பார்த்து பயப்படாதீர்கள், என்னை பார்த்து கவலைப்படாதீர்கள். கடவுள் நல்லவர். அவர் உங்கள் எல்லோரையும் எல்லா தீமையிலிருந்து காத்து கொள்வதற்காகத்தான் என்னை முன்குறித்து எகிப்துக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதுவே கடவுளுடைய திருவிழம் என்று சொல்லுவார். அதே மாதிரியாக தான் நாங்கள் பார்க்குறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலேயும். யோசேப்பு தன்னுடைய மனைவியை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் கடவுள் கனவிலே தோன்றி அவளை ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், அவள் கர்ப்பத்திலிருப்பது பரிசுத்த ஆவியானவராலே என்று சொன்னவுடனே தன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, இறுதி வரை அந்த திட்டத்துக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். இயேசுவிலே அன்பான சகோதரங்கள், இதைத்தான் இயேசு பல சந்தர்ப்பங்களே கூறுகிறார். என் தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லுகின்றார் இயேசு. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டங்களை அணுகி வருகின்ற பொழுது அவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். மனிதர்களாகி நாங்கள் பல திட்டங்களை வைத்திருப்போம், பலவிதமான செயல்பாடுகளை நாங்கள் செய்ய எண்ணுவோம். ஆனால் அவைகள் எல்லாம் சில வேளைகளிலே குழம்புகின்ற பொழுது அது கடவுளுடைய திட்டம்தான் என்பதை ஏற்று கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை இறைவனங்களிடம் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். கடவுளுடைய திட்டம் அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்விலே நிறைவேற எங்களுடைய சித்தத்தையும் எங்களுடைய திட்டங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். அவர் எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றுவார், மகிமைக்குரியதாக மாற்றுவார். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். வழிநடத்தும் எம்மிறைவா, இறையரசின் இருப்பிற்காக தம்மை அர்ப்பணித்து பணியாற்றும் எமது தூய திரு அவையையும் அதன் பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். உலகமயமாக்கலின் சவால்களை வெற்றி கொண்டு தம் பணியின் மேன்மையின் சிறப்பிற்காக உழைக்க வேண்டிய தூய ஆவியின் அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூயவரே எம் இறைவா, எம் தூய திரு அவையின் பாதுகாவலராம் புனித யோசேப்பை போல் நாம் என்றும் எமது வாழ்வில் தூய்மையை கடைபிடித்து நேர்மையாளர்களாய் இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ்வில் இறைவனுக்கு முன்னுரிமை அளித்து தூய வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த தந்தையே, எமது தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதியும். தந்தை யோசேப்பை போல் எமது தந்தையர்கள் கடின உழைப்பாளர்களாகவும் சிறந்த குடும்பத் தலைவர்களாகவும் தமது குடும்பங்களை பாதுகாத்து அவர்களை இறை உறவில் ஒன்றிக்க செய்து பாதுகாக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஆண்டவரே, உலக நாடுகளை அச்சுறுத்தும் போர் பதற்றம் தணிய வன்மனம் கொண்ட தலைவர்களின் மனதை மாற்றி அவர்கள் உலக அமைதிக்காகவும் பிராந்தியங்களின் பொருளாதார நிலைத்தன்மைக்காகவும் உழைக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக கொண்டாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் சுபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளினை கூறுகின்ற ஒருவரை நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். அவருடைய வாழ்வுக்கு தேவையான வரங்களை கொடுத்தவர்களை இந்த உலகத்திலே மகிழ்ந்திருக்க செய்தள்ளும். தங்களுடைய வாழ்விலே உடைய அருளினாலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற ஒருவரே நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, தொடர்ந்தும் அவர்கள் மக்கள் நன்றி உள்ளவர்களாக பயணிக்க செய்தள்ளும்.
பல்வேறு விதமான தேவைகளோடு உடைய திருப்பாதம் வந்திருக்கின்றவர்களையும் குறிப்பாக இந்த திருப்பள்ளியிலே தங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமைக்காகவும் வெளிநாட்டிலே வாழுகின்றவர்களுடைய பதிவிட அனுமதிக்காகவும் சுபிக்கின்றார்கள். இந்த சுபம் நமக்கு வந்ததாக இருக்கச் செய்தாலும் இறந்து போன உறவுகளுக்கு ஆமன்றாடுகின்றோம். உம்முடைய அளவு கடந்த இறக்கத்தினாலே அவர்களை உம்முடைய இன்ப சன்னிதானத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். இறக்கின்றவர்களுடைய பிரிவினாலே தீர்வுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆறுதல் படுத்தியலும். இன்றைய நாளிலே தங்களுடைய பெயர் கொண்ட புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற பலர் ஜோசப் என்ற பேரோடு வாழ்கின்ற எல்லாருக்காகவும் கொண்டாடிக்கொள்வோம். எல்லாம் இல்லை என்று தந்தை நம்பிக்கைக்கு ஒன்று நாங்கள் உம்மிடம் எடுத்து சொன்ன இந்த மன்றாட்டுக்களை உமக்கு சித்தமான நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்றி அருள வேண்டுமென்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினோம். அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரே, உனக்கு நான் இதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே எனச் சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும் மன்றாடுங்கள். வாழ்த்திகாவும் மாற்றிகா நமது நன்மைக்காகவும் உனது அவையனத்தின் நலனுக்காக உமது கையில் பெரியேற்றுக்கும் ஆண்டவரே, புனித மரியாவிடமிருந்து பிறந்தவும் திருமகனுக்கு புனித ஜோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழரை சாற்றியுமை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகி கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்தின் தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் அது திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் ரஞ்சி புகழ்ந்த கழித்து பாடி சொல்வதாவது துயவர் 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 அன்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் நிறைந்துள்ள நகங்களிலே ஓசான ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர். ஆண்டவரே நீர் மையாகவே தூயவர் தூய்மையனத்துக்கு முற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்குமா திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். அது திருமொழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் புனித மரியா, அவருடைய கணவனும் என்று விழா கொண்டாடும் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் விலையிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகி புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனிதருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர் படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள், குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற கொடூரமான யுத்தம் தணிந்து போவோம். யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மக்களையும் இறைவன் ஆறுதல் படுத்த மன்றாடுவோம். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்படுக, மது ஆட்சி வருக, மது திருவிழா மண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். மழை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அழிந்தேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் மதுர அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மதுரவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நான் கொள்ளும் திருவிடலும் இரத்தம் என்னை நீதி தீர்ப்புக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காம உன் பெருவிரக்கத்தால் நடக்கும் உலகம் பாதுகாக்கும் நிலைமைக்கும் மறந்தாகும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் உம்மை காத்து நமக்கு நினைவாக இருக்கிறார். வார்த்தை சொன்னால் போதுமே, இன்னுள்ளம் குணமாகும், முன்னில்லமாகும். நீ வந்து எனையாள் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதாகி பூபாலம் வீசைப்பார். ஒரு பொன்காலை நீ அமைப்பார். இருள் மூடும் என் நெஞ்சில் விடிகாலை பொழுதா பூபாலம் வீசைப்பார். ஒரு பொன்காலை நீ அமைப்பார். அந்த அழகான நேரத்தில் ஆத்மாவின் ராகங்கள் அலையாக அணிவகுக்கும். நெஞ்சில் உன்னை ஏற்க உள்ளம் திறக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, என் உள்ளம் குணமாகும், உன்னில்லமாகும். நீ வந்து எனையாள் நினைவெல்லாம் பூவாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, கலங்காத விழியில்லை, பிரியாத உறவில் எல்லோர்க்கும் நீ தஞ்சமே. இயேசு என்னாலும் நீ சொந்தமே. கலங்காத விழியில்லை, பிரியாத உறவில்
என்னை ஆழ்வதா அன்பில் உன் வாழ்க்கை அலை பாய்வதா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என் உள்ளம் குணமாகும் உன்னிலமாகும் நீ வந்து என்னை ஆள நினைவெல்லாம் பூவாகும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோடு அனல் கூட இளம் தென்றலா இன்பம் சுனையாக வழிந்தோடுமா அமுதான உன் வார்த்தை நதியாக வழிந்தோடு அனல் கூட இளம் தென்றலா இன்பம் சுனையாக வழிந்தோடுமா நெஞ்சில் விருந்தாகி என்னை தேடி விரைந்தோடி நீ வந்த ஆனந்த சங்கமங்கள் என்னில் ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே என் உள்ளம் குணமாகும் உன்னிலமாகும் நீ வந்து என்னையாள் நினைவெல்லாம் பூவாகும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் அந்த குடும்பத்தை இப்பீடத்தின் திருமணமால் நிறைவு செய்துள்ளீர். முடிவில்லாமது துணையால் அக்குடும்பத்தை காத்து உமது அருள் கொடைகள் அதனிடம் நிலைந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிரியர் தலைவணங்கி ஆமேன் என்று பதில் சொல்லுங்கள். புன்னர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டலால் உங்களுக்கு பலவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிந்தருள்வாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையாகவும் அவர்களுடைய புனித வாழ்வின் நடத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இன்று புனித யோசேப் பின்னக புனித கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் அன்னையாம் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரும் வான்வீட்டில் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மெல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். ஒரு நிமிடம் உன்னருகில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆறு நிமிடம் உன்னருகில் இருக்க வருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது இறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மொழியினை தாண்டி
மனமுற வாழ மகிழ்வினில் மிதப்பது வேறிறைவா வேறிறைவா ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் இறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி ஆராதனை எத்திசையும் புரிவோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.